ஆனந்தி வணக்கம். நிச்சயமாக தமிழக முதலமைச்சர் குறித்தும் பெண்களை இழிவாக பேசியதாகவும் கூறி தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ளதை கண்டித்து திருநெல்வேலி மத்திய மாவட்ட திமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை செல்லப்பாண்டியன் சிலைக்கு ஊர்வலமாக வந்து திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை, திருநெல்வேலி பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மதுரை ஆகிய 3 சாலைகளிலும் தொண்டர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் திருநெல்வேலி மாநகர் பகுதி முழுவதும் கடும் போக்குவரத்து நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் விஜயை கண்டித்து திமுக தொண்டர்கள் முழக்கம் எழுப்பியவாறே சாலையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து அரை மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் இருந்தவர்களே காவல்துறை துணை ஆணையாளர்கள் சரவணன் மற்றும் மாதர் ஆகியோர் தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து அப்புறப்படுத்தி கைது செய்து திருமண மண்டபத்திற்கு தற்போது அழைத்து சென்று வருகின்றனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தில் திமுகவினர் ஈடுபட்டிருக்கும் போது சாலையின் ஓரமாக 2 சக்கர வாகனத்தில் சென்ற வாகன ஓட்டி ஒருவரை திமுகவினர் சரமாரியாக தாக்கி அவரது வாகனத்தை கீழே தள்ளியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருநெல்வேலி மாநகர காவல்துறை துணை ஆணையாளர் சரவணன் மற்றும் அன்சுல் நாகர் முன்னிலையிலேயே இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றது. உடனடியாக கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டு வாகன ஓட்டி அங்கிருந்து மீட்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டார். தாக்குதலுக்கு உண்டான இருசக்கர வாகன ஓட்டி கூறும்போது பொதுமக்களுக்கு இடையூறாக சாலை மறியல் செய்ய வேண்டாம் என தெரிவித்ததற்காக தன்னை தாக்கியதாக கூறி சென்றார். தற்போது இங்கு திருநெல்வேலியில் வண்ணார்பேட்டையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். முதல்வரை மற்றும் நடிகை ஆகியோரை தரக்குறைவாக பேசியதாக கூறி இந்த எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக இளைஞரணி அமைப்பாளருமான உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ளார். திருநெல்வேலி மாநகரம் மட்டுமல்ல, திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி அனைத்து மாவட்டங்களிலும் பல்வேறு இடங்களில் திடீரென திமுகவினர் சாலை மறியல் போராட்டம் செய்து வந்ததால் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஆனந்தி, இதுவே தற்போது இந்த இடத்தில் இருக்கும் நிலவரம். தொடர்ந்து விவரங்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனந்தி.